Hi, my name is Tara. I don't have much words to express right now, but I'm just happy to be a part of Sharon sir's journey. And thank you so much for making this journey a successful one. Thank you. ஹாய், நான் கார்த்திகேயன். நான் வந்து திவ்ய பாரதி மேமோட போர்ஷனில் ஸ்டூடெண்ட் கம் ஃபார்மராக நடிச்சிருந்திருக்கேன். இந்த பயணம் உண்மையாலுமே ஒரு மறக்க முடியாத பயணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் உண்மையாலுமே அந்த படத்தில் ரொம்ப ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தோம். பட் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது கேரட்டை பற்றி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் வந்துட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே இருந்து ஃபுல்லாக அது கூட பயணித்து ஒரு இயற்கையோடு ஒற்று போய் வந்தது உண்மையாலுமே ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. அண்ட் என்னை பற்றி சொல்லலாம், நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ஏடியாக இருக்கும்போது நான் சேரன் சார்கிட்ட நிறைய விஷயம் நான் ஏடியாக இருந்த அனுபவங்கள் பற்றி அண்ட் அதுக்கப்புறம் எப்படி அடுத்தடுத்து ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துக்குங்கிறத பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் அவர் தான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னங்காட்டி எங்கள் ஊரில் இருந்து என்னை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மேன்மேலும் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்தது சேரன் சார் தான். இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுக்கு அப்புறமா கூட நான் போய் என் தோட்டத்துலேயோ இல்லை என்னோடய வீட்டுக்கு பின்னாடியோ வந்து ஒரு வெண்டைக்காய் செடி இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அது பண்ணியிருந்தேன். அண்டு சேரன் சார் உண்மையாலுமே ஒரு டீச்சராகவும் ஒரு நடிக்கும்போது ஒரு நல்ல ஃபுல்லாக நல்லா நிறைய விஷயம் டீச் பண்ணார். உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் டு சேரன் சார் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. வணக்கம். சேரன் சாரோட ஜேர்னி வெப் சீரியஸ் இப்போது சோனி லைவில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கு. இதில் நானும் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஜாம்பவான்கள் மத்தியில் நானும் இருக்கேன் அப்படின்னு. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இயக்குனர் வாழ்வியல் மன்னன் மனிதரோட வலியை அப்படியேவும் உணர்வுகளையும் மக்களுக்கு எளிதாக கடத்தி கொண்டு போகிற ஒரு சிறந்த இயக்குனருக்கு பணிபுரிஞ்ச வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ் குடிமகனில் நான் அம்மாவாக பண்ணியிருந்தேன். அதில் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த படத்தில் கலையரசன் தம்பிக்கு அம்மாவாக பண்ணுற வாய்ப்பு கொடுத்தாரு. படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா இடத்துல இது நான் தாண்டி நின்று நிறைய இடத்துல அழுது வலியை உணர்ந்து பேச முடியாமல் திணற இடம்லாம் இருக்குது. எல்லா விஷயத்தையும் தொட்டுட்டாரு, எதையுமே தொடாமல் இல்லை அப்படின்னு இல்லை. கல்வி, விவசாயம், உதவி, கண்ணியம், அதை தாண்டி இந்த மக்கள் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த பயணத்தை வந்து யாருமே மறுக்க முடியாது. இந்த ஜெர்னி வெப் சீரியஸை பார்த்தவங்க இதே பயணத்தில் தான் தானும் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் ஏதோ ஒரு இடத்துல இந்த படம் அதிகமாக பாதிச்சிருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியடை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேரன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம சினிமா உலகுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷத்தோட பங்கில் கொஞ்சம் ஒரு புள்ளியாக நான் இருக்கின்றதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சேரன் சார் அவர்களுக்கு நான் வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சேரன் சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் சத்யா. ஜேர்னி வெப் சீரிஸ் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பார்ட் என்னென்னா, சேரன் சாரோட ஒரு ஸ்டோரினாலே எமோஷன் இருக்கும். ஆனால் இந்த சீரீஸில் வந்து ஒரு 5 கதைக்களமும் வேறு ஒரு விஷயத்த சொல்லுது வித் எமோஷ்னலாக. ஸோ எனக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது, சாங் பண்ணும்போது. அது இல்லாமல் இப்போ நம்ம எந்த ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் பார்த்தாலும் எல்லாமே இந்த க்ரைம் அண்ட் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இந்த மாதிரியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அழகான ஒரு வாழ்வியலை வந்து நம்ம நாட்டுக்கும் தேவையான ஒரு விஷயத்தை வந்து இந்த ஜேர்னி வந்து சொல்லுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டோரியில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு இந்த மூவி. இந்த சீரீஸ் வந்து இப்போது ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் பார்க்காதவங்களும் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். சேரன் சாருக்கு, சோனி லைவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் கலை. ஜேர்னி வெப் சீரிஸோட சக்ஸஸ் மீட்டில் இருக்கும். தேங்க்ஸ் கிவிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சேரன் சார் மாதிரி ஒரு அமேசிங் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான விஷயம். சேரன் சார் வந்து அவரோட படங்களை பார்த்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு டைரக்டர். நான் வந்து அவர் படங்களை பர்சனலாக பார்த்து நிறைய பாதிச்சிருக்கேன்.
பயங்கர எமோஷ்னலாக இருக்கேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவர் பேசின அரசியல், எல்லா விதமான படங்களும் அவர் வந்து எல்லா விதமான படங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ 5 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். நான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சின்ன சின்ன கேரக்டர்ஸ், குட்டி குட்டி ரோல்ஸ்லாம் நடிக்கும்போது நான் சரண் சார் நிறைய தடவை மீட் பண்ணணும், ட்ரை பண்ணி அவர் ஆஃபீஸ்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த டைரக்டர்கிட்ட நமக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சி வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக நான் உணர்றேன். தேங்க்யூ சரண் சார், இந்த மூமெண்ட்டில் உங்களை நான் நன்றி சொல்லணும். சாரோட படங்கள்லாம் நடிக்க மாட்டான்னு ஏங்கின காலங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் வெப் சீரிஸை பார்த்துட்டு, ஜேர்னி வெப் சீரிஸை பார்த்துட்டு என்னோடய பொசிஷனை ரொம்ப நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. அமர் சுல்தான் இது நடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. நிறைய எனக்கும் சேரன் சாருக்கும் நிறைய கேள்வி பதில்கள் இருந்தது, நிறைய ஆர்கியூமெண்ட் இருந்தது. அது எல்லாமே வந்து சேரன் சார் எனக்கு பொறுமையாக நான் கேட்ட விஷயங்கள், எனக்கு பொலிட்டிக்கலாகவும் சரி அதை விஷயங்கள் சரி எனக்கு இருந்த டவுட்ஸை, கிளாரிஃபிகேஷன்ஸை, கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் கூட நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சரத் சார், ஜேபி சார், பிரசன்னா அண்ணன், நரேன் சார், வேளாராமூர்த்தி சார், அப்புறம் ஆரி ப்ரோ, அதுக்கப்புறம் கஷப், திவ்ய பாரதி எல்லாருமே சூப்பர். அப்புறம் எல்லாரும் கூட நடித்ததில் பயங்கர சந்தோஷம். இந்த வந்து ஒரு சூப்பர் எமோஷ்னல் ட்ராமாவாக நிறைய கன்வே ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து சில கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. ஸோ அதுவே நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணுற விஷயங்களில் வந்து பேசி நம்ம அதை என்னென்னு மாற்றிப்போம். ரொம்ப சூப்பராக சக்ஸஸாக போயிருக்கு. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் இதை பார்க்கணும். நிறைய பேர் பார்த்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கு. இது உங்கள் வீட்டு நம்ம சோனி லைவில் தான் இருக்குது, எப்போனாலும் பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 5 பேரோட லைஃப், அது வந்து எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்துலேருந்து வர ஒருத்தங்க. அந்த 5 பேரும் ஒரு வேலையை தேடி வராங்க. அந்த வேலை யாருக்கு கிடைக்குதுன்றதை பொறுத்து தான். 5 பேரோட ட்ராவலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க சீக்கிரம் பாருங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ. வந்து பண்ணியிருந்தார் இந்த சீரீஸில் கலையரசன் அவர்கள். நடிகராக வலம் வர எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதில் இருக்காரான்ற மாதிரி ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது அந்த ரோல். மனைவின்னு சொல்வாங்களே சார், டைரக்டர் சினிமாட்டோகிராஃபரியும் ஆரம்பத்துல இருந்தே நான் என்